அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகவந்தனா ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹொசூர்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த தியானத்துக்கு வந்து லாக்டவுன் பீரியட்ல தான் வந்தேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து கன்சீவிங் சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் மதர்ஸ் இருக்கிறதுனால நான் அதுக்கு சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து 2010 எனக்கு மேரேஜ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அப்போ இருந்து ஒரே ஒரு தாட் தான் எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவேன். எனக்கு கண்டிப்பாக சைல்டு வரும். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்பெஷலான ஒரு சைல்டு வருவா. ரொம்ப ஆக்டிவாக இருப்பா. எனக்கு பொண்ணு தான் வேணும் அப்படி ஒரு இன்டென்ட் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் 2014 கன்சீவ் ஆனேன். ஸோ அந்த கன்சீவ் ஆன டைம் பீரியடுக்கு முன்னாடி 2013 எனக்கு ஒரு மாஸ்டர் ஃப்ரெண்டானாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு தியானத்துக்கு கூப்பிட்டாங்க ஒரு வாட்டி. ஸோ நான் அந்த தியானத்துக்கு போகும்போது அங்கே 3 days வந்து தியானம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த தியானத்தில் எனக்கு வந்து க்ரோன் சக்ரா ஓப்பன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அப்போ நான் தியானத்துக்கு போகும்போது அந்த மாஸ்டர் கிட்ட எனக்கு க்ரோன் சக்ரா ஓப்பன் ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து இன்ட்யூஷன் பற்றி எதுவுமே தெரியாது. தேர்ட் ஐக்குரிய நாலேஜ் எல்லாம் எதுவுமே தெரியாது நான் கன்சீவ் ஆகும் டைம் பீரியட்ல. ஸோ நான் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த அந்த உட்காருவேன், தியானம் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் 2014 கன்சீவ் ஆகும்போது இன்னொரு 1 week இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய டாக்டர் கிட்ட போயிட்டு டெஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்றது. ஸோ அந்த 1 week முன்னாடி வந்து எனக்கு அந்த எக் ஃபர்டிலைசேஷன் ஆறுது எல்லாமே வந்து என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஓவரியில இருந்து எக்கு ரிலீஸ் ஆயிட்டு அந்த யூட்ரஸ்ல எல்லாமே போயிட்டு இன்ஸ்டாலேஷன் இம்ப்ளான்ட் ஆறுது எல்லாமே என்னால் உணர முடிஞ்சது. ஸோ கரெக்டாக அந்த ப்ராசஸ் எல்லாம் இம்ப்ளான்ட் ஆகும்போது எனக்கு சடனாக ஒரு இன்ட்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு அப்போ இன்ட்யூஷன் தெரியாது. எனக்கு ஏதாச்சும் ஒரு தாட் ஆட்டம் வந்துச்சு, நான் தியானத்தில் உட்காரணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இம்மீடியட்டாக நான் வந்து தியானத்தில் உட்காந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உட்காரும்போது நான் ஒரு விஷன் பார்த்தேன். அப்போ எனக்கு தேர்ட் ஐ இருக்கு, தேர்ட் ஐன்றது கூட எனக்கு தெரியாது. பட் நான் அந்த விஷன் பார்த்தேன். அது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு யூனிவர்ஸு. அந்த யூனிவர்ஸில் ஒரு சன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் சன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த சன்ல இருந்து எனக்கு வந்து எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து எந்த இடத்துல எனக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்ததோ என் யூட்ரஸ்ல, அந்த இடத்துக்கு வந்து அந்த எனர்ஜிஸ் எல்லாமே கனெக்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ப்ராசஸ் கிட்ட வந்து ஒரு 20 minutes வரைக்கும் நான் தியானத்தில் உட்காந்துருந்தேன். அந்த டைம்ல எனக்கு அறியாமையே நான் உட்காந்தது. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஸோ அது அப்புறம் போயிட்டு டாக்டர் கிட்ட எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து என்ன இது எப்போவுமே ஸ்டார்டிங்ல கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது ஹார்ட் பீட் வந்து இவ்வளோ ஹையாக இருக்காது ஜென்ரலாக அந்த எம்ப்ரியோ எல்லாம் ஃபார்ம் ஆகும்போது. ஆனால் உங்களோட எம்ப்ரியோ வந்து எம்ப்ரியோவில் இருக்கிற அந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ எனக்கு இதோட அர்த்தம் எல்லாம் எதுவுமே புரியாது. பட் இந்த தியானத்துக்கு வந்த பிறகு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months பேக் தான் எனக்கு ஏதாச்சும் இந்த இன்சிடென்ட் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ரிலீஸ் பண்ண தாட்டு என்னுடைய இன்டென்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எனக்கு அறியாமையவே எனக்கு வந்து அவ்வளோ நல்ல ஒரு சோல் வந்து எனக்கு ஒரு குழந்தையா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பொண்ணு பேர் வந்து சாயி தேவக்னான்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்போ ஒரு தாட்டு கூட ரிலீஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாயின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு பேர் தான் வைக்கணும், சாயில தான் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ நான் அப்படியே பேர் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தர்ஸ்டே தான் பிறக்கணுன்ட்டு கூட ஒரு இன்டென்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் நான் அறியாமையவே ரொம்ப பியூரா என்னுடைய தாட்ஸ் எல்லாம் செல்ஃப் சரண்டர்னஸோட எனக்கு கண்டிப்பா ஆகும் குழந்தை, எனக்கு இப்படிதான் வரும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நான் எப்பவுமே தாட் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான் எனக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து. ஸோ எனக்கு அதே மாதிரியே குழந்தை தர்ஸ்டேவே பிறந்துச்சு, பொண்ணே பிறந்துச்சு.
ரொம்ப ரொம்ப ஆக்டிவான ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவான ஒரு குழந்தை சொல்லலாம். அவளுக்கு இருக்கிற அந்த ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர் அவ. ரொம்ப ஆக்டிவா இருப்பா. எதா இருந்தாலும் ஒரு ஃபியர்ன்றதே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ரீ ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து ஸ்டேஜ்ல எல்லாமே டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துருக்கா. எதா அப்படி ஒரு சூப்பரான ஒரு கிரேட் காட் ப்ரெஷஸ் கிஃப்ட்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பியூரா வந்து ஒரு நல்ல சோல் வேணும். இந்த நம்ம வாழும் இந்த பூமிக்கு வந்து அது மாதிரி ஒரு கிரேட் சோலை நம்ம கொடுக்கணும். நம்ம ஒரு இன்டென்டான ஒரு பியூரான ஒரு தாட் ரிலீஸ் பண்ணும்போது அது கண்டிப்பா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல், என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டும் இருக்கேன். அப்புறம் என் குழந்தை வந்து என்கிட்ட, நான் இப்போ தியானத்துல உட்காரும்போது தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னா, அவ வந்து என் மேல உட்காந்தா வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய எனர்ஜி வந்து இன்னும் டபுள்ல மடங்கா வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ ஏன்னா இங்க இப்பெல்லாம் பிறக்கிற போற குழந்தைங்க எல்லாருமே கிரேட் சோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வெரி எனர்ஜெட்டிக் அசண்டட் சோல்ஸா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாத்திரம் இல்லாம நான் இன்னொரு நாள் தியானத்துல உட்காரும்போது என்னுடைய குழந்தையோட இன்னர் எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே வந்து மாஸ்டர்ஸ் எல்லாமே காட்டினாங்க, பாரு உன் குழந்தையோட இன்னர் எவ்வளோ பியூரா இருக்குன்ட்டு. அப்படி என்னுடைய குழந்தை இன்னர் பார்க்கும்போது ஃபுல்லா ஏஞ்சல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ஒரு இன்ச்சுக்கும் ஒரு ஒரு ஏஞ்சல், ஃபுல்லா ஏஞ்சல்ஸே இருக்காங்க உடம்புல. ஸோ அவளுடைய ஹார்ட்ல எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணும்போது, அவ ஹார்ட்ல வந்து எல்லாமே கிரேட் சோல்ஸே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ராதா, அப்புறம் யசோதரா மாதா, இது மாதிரி எல்லாமே மாதாஸ் எல்லாம், நான் துர்கா மாதா இவங்களை எல்லாமே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இப்படிப்பட்ட கிரேட் கிரேட் அன்பு நிறைந்த ஒரு ஆத்மாக்கள் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்காங்க அவளுடைய ஹார்ட் ஹார்ட் சென்டருக்குன்றது என்னால பார்க்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பவுமே வந்து எந்த செகண்டா இருந்தாலும், எந்த வேலை பண்ணாவும், எந்த தாட்ஸ்க்குமே வந்து யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பாண்ட் ஆகாம உங்களுடைய ஓன் தாட் இன்டென்ட் ரிலீஸ் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு பண்ணும். அது கொடுக்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எல்லாருமே தியானத்துக்கு உட்காருவோம். சுகாசனத்துல உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா மேடம். சொல்லுங்க மேடம். மேடம், சேனலைசிங் வந்து இங்கிலீஷ்ல வரும் மேடம், நீங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்றீங்களா? இல்ல மேடம், புரியும் எல்லாருக்கும் இங்கிலீஷ். நம்ம சேனலைசிங் டிஸ்டர்ப் பண்ணுவோம், நீங்க சொல்லுங்க மேடம், இங்கிலீஷ்லயே சொல்லுங்க. ஓகே ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அனைவரும் சுகாசனத்தில் அமருவோம். மூச்சின் மேல் கவனம் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்வதாக என் குருவான பத்ரிஜி அவர்களுக்கும், சிசாரோ மாஸ்டர் அவர்களுக்கும், பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் இந்த தியானத்தை தொடங்குவோம். நம் குருவான பத்ரிஜி அவர்களின் இதய உணர்வோடும், சிசாரோ மாஸ்டரின் இதய உணர்வோடும், மதர் ஐசஸ் அவர்களின் இதய உணர்வோடும், சிவசக்தி அவர்களின் இதய உணர்வோடும், மகாவதார் பாபாஜியின் இதய உணர்வோடும் இணைந்துள்ளோம். ஒரே இதய உணர்வாக மாறியுள்ளோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நிலையில இருந்து தியானம் பண்ணுவோம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவருமே இதய உணர்வால் இணைந்துள்ளோம். இதய உணர்வோடு இருந்து தியானம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். Yes, my dear masters, this is Cesaro with you now. Yes, masters, today your group consciousness is completely connected to your guru's consciousness and Cesaro's consciousness. Yes, masters, you all are receiving Syrian Star World energies today. Be with these energies, masters. Yes, my dear masters, I am very, very happy today to connect to you all, masters, because you are all the spiritual mothers who are giving the complete space in your womb for the higher dimensional souls to take birth in the earth planet. Yes, masters. This is really a very, very great job and a great service that you all, the spiritual mothers, that you all are doing to the Mother Earth. Yes, masters, be connected with the Syrian energies. Always be in heart center consciousness. Don't go to trance, masters. Be in awareness. Yes, masters. Only awareness helps you to receive the knowledge or whatever the process, to accept the process that is happening through the energies that is coming to you, masters. So, masters, be in awareness. Yes, masters. Now we are inviting the angels from angelic kingdom for doing the process of connecting your root chakra to the inner core of the earth, masters. Yes, masters, because higher dimensional souls, for the higher dimensional souls to enter into your womb,
there must be a balancing of energies in your body system. So that's what today we are inviting all the angels from angelic kingdom to connect your root chakra to the inner core of the earth masters. This process always helps in maintaining, that is, in balancing the energy levels in your physical form. Now let us welcome the angels from angelic kingdom. And the angels have started doing the process in your root chakra masters. Now the complete cleaning process in your root chakra is happening. Yes, masters, now these angels are connecting your root chakra to the inner core of the earth. Be with the process, accept the process, be in thoughtless state, masters. Yes, masters, complete connectivity of your root chakra to the inner core of the earth is done, masters. So with this process from today onwards, your LNGs will be in a balanced condition, masters. Now let us thank the angels of angelic kingdom for doing the process. Yes, masters. Now we are inviting the central sun masters for doing the process in your uterus, masters. Now you can see the energies from the convention zone of the central sun is coming and getting connected to your uterus. And the cleaning process in your uterus has started. You can also feel the vibrations that are happening in the place of the uterus. Complete cleaning process has started in your uterus, masters. And this cleaning process is also happening in all of your ovaries and also the fallopian tube that is attached to the uterus, masters. And the cleaning process is happening in all the sexual glands that are all connected for the conceiving process. Yes, masters, be with the process, be in awareness, masters.
Yes, masters, complete cleaning process in your sexual glands have been done today. Now let us thank the central energies, central sun energies, and the central sun masters for doing this process, masters. Thank each and every master wholeheartedly for the process they are coming and doing for you, masters. And accept the process, whatever that has been doing by the masters to you all with love, masters. Yes, now the process regarding cleansing is completed. Now let us thank again the central sun masters and the central sun energies for doing this process. You all are with complete Syrian star world energies. Receive the energies, be with the energies, masters. How the complete of your sexual glands related to the conceiving process is completely cleaned now. Yes, masters, now we are inviting Mother Isis of Syrian Star World, masters, to fill her energies in the uterus of each one of you. Since you are all the spiritual mothers who are planning to bring a very great spiritual souls to this earth, masters. So for this purpose, now the Mother Isis have come and she is doing the process in your uterus by connecting her love energies, filling that is rising your uterus energies, providing a space and comfort zone in each one of your uterus, masters. Yes, Mother Isis have started doing the process. And you can see the Mother Isis, how beautifully she is creating the space in each one of your uterus and creating a comfort zone for the higher dimensional souls to enter into your womb, masters. She is filling her love energies. Yes, by feeling the love energy, she is rising your uterus energies levels. And by rising your energy levels of the uterus, Mother Isis is forming a pathway to the world where very higher dimensional master souls are there, masters. And this is a world where many souls are waiting to take
birth in the earth, masters. Be in awareness, don't go to trance. So Mother Isis, now by rising the energy levels of your uterus, forming a pathway to the world where all the higher dimensional souls are waiting to take birth in the earth planet. So you all know, masters, to take birth, they need a very spiritual mother's womb. And you are all the spiritual mothers. So that's what today Mother Isis have come here to connect, to do the process of connecting your womb to the world where the souls of higher dimensional masters are ready to take birth in the earth planet. Yes, masters, the complete pathway from your womb to the planet, to the world where higher dimensional souls are present has made, masters. Complete space, complete comfort zone, complete protection, complete cleansing. And the complete connectivity of a pathway from your womb to the world where higher dimensional souls are present have been done, masters. Be with the energies and be with the process. Yes, masters, complete process has been done. Now let us thank the Syrian Star World Mother Isis for doing such a divine process to you all, masters. Let us thank Mother Isis once again for doing this process. Yes, masters, be in awareness. Be with the energies and meditate for 2 minutes, masters.
Accept the changes that are all happening in you. Express your love and gratitude for all the changes that are happening in you and the changes that are bringing by the masters through the process they have done to you all, masters. By being in awareness, connect yourself to the energies that are given to you all, masters, and observe the changes that are happening within you. Today is really a very great day, masters, since the Mother Isis have come over here to do the process to you all. She is a mother of unlimited love, masters. And you all know that for the higher dimensional masters to take birth, you must be completely filled with unconditional love energies. So, masters, always be in heart center consciousness. And one thing you have to remember, masters, for a higher dimensional souls to take birth or enter into your womb, it is a must that you must be a pure vegetarian. And you all must do sadhana daily. Because sadhana is the one which always helps you to be in heart center consciousness. Yes, masters. Whenever you be in heart center consciousness, unlimited energies flow in you. You will be filled with unconditional love in you. So that's what, masters, your Guru Patriji always suggests you to always be in vegetarianism. And he always suggests you to meditate. Yes, masters, whenever you bring changes in your Annamaya Kosha, and by doing sadhana, you can rise your energy levels.
And by bringing changes in these two things, by cultivating a habit of meditating and transforming yourself into pure vegetarianist, you can reach your destiny, masters. Yes, masters, be with the energies. Whenever you start doing meditation in heart center consciousness, you will reach a state called oneness state, masters. Your thought patterns also completely changes when you bring changes in your food patterns. Yes, masters. Today I am taking you all to the baby's knowledge world, masters. So be in awareness. I want all the spiritual mothers to look at the soul, baby souls, how they have been trained in that world. So, masters, you all are connected. Be in awareness, masters. Accept the process. Yes, my dear masters, you all are connected. You are into the space now. You all are crossing the portals, moving at a very faster speed, crossing the portals and are moving towards the baby's knowledge world, masters. Yes, masters, you all entered into the baby's knowledge world. You all sat here for meditation. You can look at, there are many souls who are undergoing the training here, masters. Here, all ascended masters come over here to train the souls. You can see Master Hanuman. You can see Krishna, Rama, Yashodhara Mata, Sita Mata. All the ascended masters are over here in this world, masters. And all these masters are giving
and training up the soul's masters, giving up their energies, knowledge to all the baby souls who are present in this world. You can see the training process that is happening in this world, and you can see how beautiful the souls are, how happy they are by getting trained and receiving the energies of unconditional love from the ascended masters. This is a place where all the souls, baby souls, have been trained masters or trained. Here, after the complete training of the souls happen, the souls move to the world where they get connected to the womb of the spiritual mothers and take birth in the earth planet. These are all the great souls masters who are all being trained to take birth in the earth planet. Yes, masters, now let us thank all the masters over here who have given us permission to sit, meditate, and see all the training process that are given by the masters to the baby souls. Now let us again thank the masters and all the baby souls present in this world. Masters, you all are connected. You are into the space now. You're crossing the portals, moving at a very faster speed, crossing the portals and moving towards the earth planet. Now you all have entered into the earth planet. And all your astral forms is connected to your physical forms. And all the energies and the knowledge that you have received from this baby's training world is also connected to you all masters. Yes, masters, meditate with these energies for 2 minutes, masters.
And in today's process, you might have noticed that it was your Guru Patriji was also there with each one of you masters. And this process designing everything was done and planned by your Guru Patriji today for you all. Yes, masters, it is your Guru Patriji, and according to his will, he decides which soul has to come to this earth planet through your womb. All the decision and planning has been done today by your Guru. And all the astral work which has been done today is also connected to your physical forms. And also going to be transformed into reality, masters. Yes, masters. Today the complete divine process has been done. Now let us thank your Guru, Brahma Rishi Subhash Patriji, for being with you all, for doing all this divine process and divining plan, masters. And let us thank all the astral masters who all came over here for doing this divine process to you all. Yes, my dear masters, the process has been done. The process is completed, masters.